ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 மணி ஆர்டிகல் சீரிஸ் கீழே ஆளுநர் தொடர்பான ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போறாங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். ஆர்டிகல் 153. ஆர்டிகல் 153 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரை பற்றி சொல்லுது. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அதான் ஆர்டிகல் 153 வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய அதிகாரங்களை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய அதிகாரங்கள், அவருக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் விருப்புரிமை அதிகாரங்கள், அது எல்லாத்தையும் பற்றி சொல்லுது ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய அதிகாரங்களை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 155 பாருங்க, இது வந்து ஆளுநருடைய நியமனத்தை பற்றி சொல்லுது. ஆளுநருடைய நியமனத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல்னா ஆர்டிகல் 155. ஆளுநரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 156. ஆர்டிகல் 156 என்ன சொல்றதுன்னா குடியரசுத் தலைவருடைய ஆளுநருடைய பதவிக்காலத்தை சொல்லுது. ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளோனா குடியரசுத் தலைவரால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் நினைச்சா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். குடியரசுத் தலைவர் அவருக்கு விருப்புரிமை அடிப்படையில் ஆளுநருடைய பதவிக்காலம் இருக்கும். இப்போ குடியரசுத் தலைவர் 3 வருஷத்துல ரிசைன் பண்ண சொன்னா அவங்க ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஜென்ரலா 5 வருஷம். ஓகேங்களா, ஜென்ரலா ஆளுநருடைய பதவிக்காலம் 5 வருஷம் ப்ளஸ் குடியரசுத் தலைவரோட விருப்புரிமை அடிப்படையில் அவர் எவ்வளோ காலம்னாலும் இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 157. ஆர்டிகல் 157 என்ன சொல்லுதுன்னா ஆளுநராக தேர்வு செய்யப்படும் நபருக்கு விதிக்கப்படும் தகுதிகளை பற்றி சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆளுநராக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் 35 இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, பாராளுமன்ற உறுப்பினர் எந்த இதுலையுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் அதுக்குள்ள ரூல்ஸ். அப்படி அது என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 157 சொல்லுது. ஓகேங்களா, ஆர்டிகல் 157 மற்றும் 158 வந்து ஆளுநராக தகுதிகளை சொல்லும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல ஆல்ரெடி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 158 என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஆளுநரின் பதவிக்கு விதிக்கப்படும் விதிமுறைகளை பத்தி சொல்லுது. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஊதியத்துறை எந்த பதவியிலையும் அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 159 என்ன சொல்லுதுன்னு பாருங்க, உறுதிமொழி மற்றும் பதவியேற்பு. அதாவது ஆர்டிகல் 159 என்ன, அவர் வந்து பதவியேற்பு, அவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உறுதிமொழி சொல்றதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 161 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரம். ஆளுநர் வந்து பர்டனிங் பவர், அது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் டீச் பண்ணியிருக்கோம், பாலிட்டி கிளாஸ், அதிலே தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த ஒவ்வொரு ஆர்டிகல்ஸையும் பற்றி. ஓகேங்களா, இது நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரம் என்னன்னா அவருக்கு வந்து முழுமையாக மன்னிக்கிற அதிகாரம் தவிர மத்த எல்லா அதிகாரமும் இருக்கு. அதாவது தண்டனை குறைக்கலாம், கூட்டலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், அந்த இதுக்கான முழுமையாக மன்னிக்க முடியாது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.